guys, welcome to Mobile Training Academy. So எல்லாருக்குமே எஸ்ஐ ரிசல்ட் வந்துருச்சுன்றது நேத்து விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஸோ நேத்து நைட் ரிசல்ட் பப்ளிஷ் ஆயிடுச்சு, நம்மளும் வீடியோ போட்டிருந்தோம். பட் எல்லாருமே கேட்கறது என்ன தெரியுமா, கட் ஆஃப் என்ன சார், கட் ஆஃப் என்ன சார், கட் ஆஃப் என்ன, எத்தனை பேரை சார் செலக்ட் பண்ணிருக்காங்க, எப்படி சார் அடுத்த கட்ட ப்ராசஸ் நடக்க போகுது, எப்போ சார் பிசிக்கல். ஸோ நேத்தே நான் பிசிக்கல் டேட்ஸ்லாம் கூட என்னன்றதை போஸ்டா போட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ இது உங்களுக்கான ஒரு வாய்ப்பு தான். ஸோ நீ அதாவது எனக்கு ரிசல்ட்டே வராதுன்னு நினைச்சவங்களுக்கு கூட ரிசல்ட் இப்போ வந்திருக்கு. அவங்களாம் என்ன பண்ணணும், அடுத்த கட்ட ப்ராசஸ்க்கான பிசிக்கலுக்கு வந்து மூவ் ஆன் ஆகி போய்கிட்டே இருக்கணும். சும்மா இவ்வளோ நாள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம். இன்னைக்கு காலையில கூட ஒரு உமன் கேண்டிடேட் வந்து அட்மிஷன்ஸ் போடுறதுக்கு வந்துட்டாங்க, காலையிலேயே வந்துட்டாங்க பிசிக்கலுக்கு. காரணம் என்னன்னா, இருக்கக்கூடிய நாட்கள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. இன்னும் ஒரு மாதம் தான் இருக்கு. அந்த ஒரு மாத கால இடைவெளியில நம்ம என்ன பண்ணணும், அடுத்த செலக்ஷனான பிசிக்கலுக்கு செலக்ட் ஆகணும். ஸோ அவங்க 97 எடுத்திருக்காங்க. ஸோ வந்துட்டாங்க 97 மார்க்ஸ்க்கு. அப்போ உமனுக்கே கிடைச்சிருக்கு. அப்போ கட் ஆஃப் ரேஞ்ச் பாருங்க, கேர்ள்ஸுக்குலாம் 97 மார்க் எடுத்தவங்களுக்கு கூட கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஸோ அதையும் நான் விசாரிச்சு வச்சிருக்கேன். ஸோ சொல்ற ஒரு சில விஷயங்கள் சொல்றேன். என்கிட்ட இன்ஸ்டாகிராம்ல வந்த மெசேஜஸ் வச்சு எவ்வளவு போட்டிருக்கவங்களுக்குலாம் கிடைச்சிருக்குன்ற மாதிரி ஒரு ஐடியாவை நான் ஷேர் பண்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு வந்து தெளிவா சொல்லிட்டாங்க ரிசல்ட் பேஜ்ல எத்தனை பேர் அவங்க செலக்ட் பண்ணிருக்காங்க. தட் மீன்ஸ் நமக்கு வந்து 1:5 ரேஷியோ தான். வழக்கம் போல எப்படி பிசி வந்து 1:5 ரேஷியோல செலக்ட் பண்ணாங்களோ அதே மாதிரியான ஒரு 1:5 ரேஷியோல தான் வந்து எஸ்ஐக்குமே நெக்ஸ்ட் செலக்ஷன் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த 1:5 ரேஷியோல வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 7414. தட் மீன்ஸ் 7414 பேரை வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. சரிங்களா? 7414 பேர். அதுல வந்து 654, அதாவது இது இல்லாம இது கிடையாது, இது உள்ளவே தான். அது இந்த 654ன்றது இது உள்ளவே தான் இருக்கு. சோ அந்த 654 மாணவர்கள் அந்த கட் ஆஃப் ரேஞ்ச்ல வரவங்களையும் நாங்க செலக்ட் பண்ணி இருக்கோம் அப்படின்ற மாதிரி நாங்க சொல்லியிருக்காங்க. சோ அப்ப மொத்தமா செலக்ட் ஆயிருக்கவங்க 7414. அதுல 654 பேர் அந்த லாஸ்ட் கட் ஆஃப் ஜோன்ல வந்தவங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸும் சரி, பாட் கோட்டாலையும் சரி, டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்லயும் சரி, எல்லாரும் வரவங்க செலக்ட் பண்ணிருக்கதா சொல்லிருக்காங்க. அப்ப இந்த 7414ன்றது ஓபன் பிளஸ் டிபார்ட்மெண்ட் பிளஸ் 1, இது எல்லாம் சேர்ந்ததுதான். இந்த ஓபன்ல பிஎஸ்டிஎம், நான் பிஎஸ்டிஎம், டிபார்ட்மெண்ட்ல அது எல்லாமே சேர்ந்ததுதான் இந்த 7414. பிளஸ் நீ சொல்றல ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எல்லாரும் சேர்ந்ததுதான். சோ அப்போ என்ன பொறுத்தவரையும் இது ஒரு நல்ல ரேஞ்ச் ஆஃப் வேகன்சி செலக்ட் பண்ணிருக்காங்க. சோ 1290 வேகன்சி இருக்கக்கூடிய இந்த ஒரு தேர்வுல இவ்வளவு பேரை செலக்ட் பண்ணிருக்கிறதுன்றது வந்து பெரிய விஷயம் தான். சரிங்களா? கிட்டத்தட்ட அந்த வேகன்சில அடுத்தது அடுத்த செலக்ஷன் அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. நாங்க இந்த செலக்ஷன் ரெக்ரூட்மெண்ட் வந்து நீங்க கொடுத்திருக்கக்கூடிய டீடைல்ஸை பேஸ் பண்ணி நாங்க செலக்ட் பண்ணி இருக்கோம். அப்ப நீ வந்து சில விஷயங்களை தவறா பதிவேற்றம் செஞ்சிருக்கலாம். அதாவது அப்லோட் பண்ணும் போது சில விஷயங்கள் நீங்க தவறாவும் பண்ணிருக்கலாம், இல்ல அனைத்தையும் சரியாவும் பண்ணிருக்கலாம். நீங்க கொடுத்ததை வச்சுதான் நான் இப்ப செலக்ட் பண்ணிருக்கேன். நாளை பின்ன சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ல வரும்போது என்னதான் செலக்ட் பண்ணியே என்னையா நீ இப்ப ரிஜெக்ட் பண்ற அப்படின்னு நீ கேட்க கூடாது. அதுக்குதான் அவன் சொல்லிட்டான் தெளிவா, நான் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வரும்போது இதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்ப நான் பியூர்லி உன்னோட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணி அடுத்த கட்ட ப்ராசஸ்க்கு ஒன்னு அனுப்பணுமா வேணாவான்ற முடிவுக்குலாம் வருவேன். சோ அது வரையும் நீங்க என்ன பண்ணணும், இதை வந்து ஒரு பியூர் செலக்ஷன் அப்படின்னு நினைச்சுக்க கூடாது அப்படின்ற தகவலையும் அவங்க பகிர்ந்துட்டாங்க. சோ அதனால நீங்கள் பகிர்ந்துள்ள தகவலின் அடிப்படையில் உன்னை இப்ப நான் செலக்ட் பண்ணி நீ எழுதின ரிட்டன் எக்ஸாமின் மார்க்கின் அடிப்படையில் உன்னை அடுத்த ஸ்டேஜ்க்கு நான் மூவ் ஆன் ஆக்கி விட்டுட்டேன். சோ அடுத்தது சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கு நீ கரெக்டா இருந்தனா கரெக்டான சர்டிபிகேட்ஸ் எடுத்துட்டு வந்துரு அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லிட்டாங்க. சோ அடுத்தது பிசிக்கல் டேட்டா நேத்தே அவங்க நமக்கு வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதாவது டென்டேட்டிவ்லி இவங்க டென்டேட்டிவ்னு போட்டாலே அதை ஃபைனல் ஆக்கிடுவாங்கன்னு வெச்சுக்கோங்க. இப்பெல்லாம் ரொம்ப மும்முரமா வேலை செய்யறாங்கல்ல. சோ சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன், பிசிக்கல் மெஷர்மென்ட் டெஸ்ட், எண்டுரன்ஸ் டெஸ்ட் அண்ட் பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், இது எல்லாத்துக்குமே டேட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்த் ஆஃப் February 24th to March 2nd, அதாவது 24th Februaryல இருந்து 2nd Marchக்குள்ள வந்து இதுக்கான எல்லா வேலையும் நாங்க பாக்குறதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ நீங்க இப்போ பண்ண வேண்டியது பிசிக்கலுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். சோ நீங்க பிசிக்கலுக்கு ப்ரிப்பேர் ஆவறீங்க அப்படின்னா எங்களுடைய வேலூர் நம்பரான 7200400395 அல்லது 398 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி அதற்கான டீடைல்ஸ் கேட்டுக்கலாம். வேலூர்ல பிசிக்கல் அட்மிஷன் போடுறதா இருந்தா சோ போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்குமே பிசிக்கல் அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. மார்க்க பார்க்காதீங்க. இப்பயும் நான் சொல்றேன், சரி மார்க் இவ்வளவுதான் வந்திருக்கு, கட் ஆஃப் இப்ப தெரியவே இல்லை, நீ கட் ஆஃப் விட ரொம்ப மேல இருக்க, இல்ல கட் ஆஃப் ரேஞ்சில இருக்க, எதுவுமே தெரியல. சோ அதனால மார்க்கை வச்சுட்டு நான் பிசிக்கல் பண்ண வேண்டாம், இப்போதைக்கு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருந்துராதீங்க. இது உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. வாய்ப்பை சரியாக பயன்படுத்துபவர்கள் மட்டும்தான் வெற்றியை நோக்கி போக முடியும். அதனால இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கோங்க. பிசிக்கலுக்கு இப்பயே ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிடுங்க. இன்னும் 1 month தான் டைம் இருக்கு. கரெக்டா இப்போதுல இருந்து நீ பிசிக்கலுக்கு நல்லா ப்ரிப்பேர் ஆனா கண்டிப்பா வந்து என்ன பண்ணலாம், ஒரு அட்லீஸ்ட், ஏன்னா எல்லாராலையுமே கண்டிப்பா இருக்கக்கூடிய கால பீரியட்ல வந்து அந்த டபுள்ன்றதை அச்சீவ் பண்ண முடியுமான்றது டவுட் தான். ஆனா முயற்சி வச்சா பண்ணிடலாம். அப்படி இல்லாத பட்சத்துல ஏற குறைய பண்ணும்போது மார்க்ஸோட வேரியேஷன் வந்து அந்த ஆசிலேட் ஆகக்கூடிய மார்க்கோட வேரியேஷன் ரொம்பவே சேஞ்ச்
சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நீங்க திருச்சியில அட்மிஷன் போடணும், எங்களுடைய பிரான்ச்ல திருச்சியில அட்மிஷன் போடணும்னு நினைச்சீங்களா 8111070706 நம்பருக்கும் அல்லது 708 நம்பருக்கும் நீங்க தாராளமா கால் பண்ணி கேட்கலாம். சோ விருதுநகருக்கும் டிஸ்பிளேல நாங்க கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். சோ இவங்க கிட்ட நீங்க கால் பண்ணி கேட்டாலும் விருதுநகருக்கான நம்பர் அவங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. தாராளமா அட்மிஷன் போடலாம். 3 கேம்பஸ்லயுமே உங்களுக்கு வந்து போயிட்டு இருக்கு பிசிக்கலுக்கான அட்மிஷன். அண்ட் தென் ஒன் மோர் திங், நிறைய பேர் கேட்கறது என்ன சார் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்து எல்லாருமே கேட்டுட்டு இருக்கீங்க. சோ என்ன சார் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சோ நான் என்ன பொறுத்தவரையும் நான் எதுவும் பார்த்ததில்ல, ஒரு சாதாரணமான ஒரு பிசிஎம் கேண்டிடேட், அதாவது வார்டு கோட்டாவை சேர்ந்த பிசிஎம் கேண்டிடேட் 49 மார்க் எடுத்து அவர் போயிருக்காரு. எனக்கு இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணும்போது ஒருத்தர், சரிங்களா, ஹுமன், இப்ப நான் கேட்டு வந்தேன்ல உமன் ஒருத்தர் பிசி கேண்டிடேட் 97 கொஸ்டின், அதாவது 97 கொஸ்டின்னா என்னமா கிட்டத்தட்ட 48.5 இல்ல அந்த மார்க் போட்டவங்க கூட உள்ள வந்திருக்காங்க, சரிங்களா. சோ இது வந்து நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இவங்க வந்து ஒரு 48.5 போட்டிருக்காங்க, இவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு, ஓகேவா. அதே மாதிரி பிசி கேண்டிடேட் ஒருத்தர், பிசி கேண்டிடேட் பிஎஸ்டிஎம், இவருக்கு வந்து 106 போட்டிருக்காரு, இவருக்கு வந்து என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. அதே மாதிரி பிசி ஓபன்ல 108 நினைக்கிறேன், ஐ திங்க் அப்படிதான் சொன்னார், 108 அவருக்கு கிடைச்சிருக்கு, இவருக்கு நான் பிஎஸ்டிஎம், சரிங்களா. நான் பிஎஸ்டிஎம்ல இவருக்கும் ஷார்ட் லிஸ்ட் ஆகி பேர் வந்திருக்கு, சரிங்களா. அதே மாதிரி எம்பிசி கோட்டாக்கார ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு, எம்பிசி வந்து 111 சொன்னாங்க. சோ 111 ஞாபகம் இருக்கு, அதுதான் 111 அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணாரு. எஸ்சி கம்யூனிட்டியை சேர்ந்த ஒருத்தருக்கு வந்து 105, ஆனா அவர் பிஎஸ்டிஎமா நான் பிஎஸ்டிஎமா நான் கேட்கல, பட் 105 எடுத்திருக்காரு, அவருக்கு வந்து உள்ள வந்திருக்க மாதிரி வந்திருக்கு. அதே மாதிரி எஸ்சிஏ கேண்டிடேட் ஒருத்தருக்கு வந்து 114 வந்திருக்கு, அவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்திருக்காரு. சோ எல்லாருக்குமே இது என்கிட்ட மார்க் ஷேர் பண்ணதன் அடிப்படையில இத்தனை கொஸ்டின்ஸ் போட்டிருந்தவங்க, இது மட்டும் அவர் மார்க்கா சொன்னாரு, அதனால டக்கு ஞாபகம் இருக்கு. இவங்க எல்லாம் கொஸ்டின்ஸ் சொன்னாங்க, இத்தனை கொஸ்டின்ஸ் போட்டிருக்காங்க அப்படி. நான் எடுத்தோடனே கொஸ்டின்ஸ் தான் கேட்கிறேன், மார்க் கேட்கல. சோ கொஸ்டின்ஸ் எவ்வளவு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கரெக்டா இருக்கு இந்த ஃபைனல் ஆன்சர் கீழ அப்படின்ற மாதிரி கேட்டதுனால எங்களுக்கு இவ்வளவு ஷேர் பண்ணாங்க. சோ இவ்வளவு கொஸ்டின்ஸ் போட்டிருக்கவங்க உள்ள போற மாதிரியான வாய்ப்புகள் வந்து என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. சோ இது 2 ஆல டிவைட் பண்ணா அதுதான் கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ள வருவதற்கான வாய்ப்புகள். சோ இவ்வளவுதான். இதெல்லாம் நான் ஒரு கணக்கெடுத்ததன் அடிப்படையில் இதெல்லாம் நடந்திருக்கு. சோ இப்ப நீங்களும் நிறைய பேர் கண்டிப்பா பாஸ் ஆயிருப்பீங்க. எல்லாருக்குமே வெரி ஆல் தி பெஸ்ட். ஆனா கண்டிப்பா இது உங்களுடைய பயணம் இதோட முடியறது கிடையாது. இதுக்கப்புறம் இன்னும் 2 ஸ்டேஜஸ் இருக்கு. சோ அந்த 2 ஸ்டேஜை தாண்டி வந்தாதான் அந்த காக்கி யூனிஃபார்ம் எடுத்து மாட்ட முடியும். சோ இது ஒரு நல்ல வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு எல்லாருமே பிசிக்கலுக்கு போயிட்டு நல்லா பண்ணுங்க. கண்டிப்பா வெற்றி உங்களுடையதே, ஓகேவா. சோ பண்ணலாம், நம்ம ஜெயிக்கலாம். கீழே வந்து கண்டிப்பா உங்களுடைய மார்க்ஸை ஷேர் பண்ணிட்டு போங்க, உங்களுடைய இதை ஷேர் பண்ணிட்டு போங்க. பர்சனலா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு வந்து நீ சொல்றதா இருந்தாலும் உன்னுடைய ரிசல்ட்ஸை ஷேர் பண்ணிக்கோ. நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன் உங்களுடைய ரிசல்ட்டை கேட்கறதுக்கு, உங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு, சரிங்களா. சோ தோல்வி அடைந்தவர்கள் வருத்தப்பட வேணாம். உங்களுக்கு பிசி ஒரு வாய்ப்பா இருக்கு, அந்த பிசி வாய்ப்பை நல்லபடியா பயன்படுத்திட்டு இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த வருடம் இன்னும் 2 தேர்வுகள் இருக்குல்ல எஸ்ஐபிசி, அதுக்கு ப்ரிப்பேர் ஆகி ஓட ஆரம்பிங்க. கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். எல்லாமே ஒரு நல்லதுக்கு தான், எல்லாம் நன்மைக்கு. இதுவும் ஒரு பாடம் சொல்லிட்டு எடுத்துட்டு அவங்களும் முயற்சி வச்சு அடுத்த கட்ட தேர்வுகளுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. சோ ஏற்கனவே ரெடி ஆகிட்டு இருக்கவங்க அடுத்த கட்ட வேலைக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க, ஓகேங்களா. சோ இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.